அன்பான உறவுகளே, ஒரு காட்டுல வேட்டையாடுறதுக்கு அரசன் தன்னோட நாயோட போறாரு. அங்க போகும்போது அவரு வேட்டையாடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாரு. இந்த நாயும் அங்கங்க விளையாண்டுட்டு அரசன விட்டு பிரிஞ்சிருது. பிரிஞ்சுட்டு அரசன தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு புலி வந்து அப்படியே எதுத்த மாதிரி வர்றத அத பாக்குது. பார்த்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சமயோஜித புத்திய வந்து அங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, வேக வேகமா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, புலி வர்ற டைரக்ஷனுக்கு பின்னாடி, அதாவது முதுக காட்டி உட்காந்து, அங்க எலும்புகள் இருக்கு. எலும்புகள் இருக்கும் பொழுது அந்த புலி கிட்ட நெருங்க நெருங்க இந்த நாய் ஒரு வார்த்தை சொல்லுது. அடடா! புலியினுடைய மாமிசம் எவ்வளவு ருசியா இருக்கு. பரவால்ல. இந்த புலியினுடைய மாமிசத்தை இனிமே நம்ம வந்து தொடர்படியா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, புலிக்கு இந்த வார்த்தை கேட்டுருது. அடடா! இது பயங்கரமான மிருகமா இருக்கும் போல இருக்கு. புலிய அடிச்சு சாப்பிடுற அளவுக்கான மிருகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புலி என்ன பண்ணுது? பயந்து ஓடிடுது. ஓடும் பொழுது இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க மரத்து மேல இருக்கக்கூடிய குரங்கு, இப்படியா இந்த நாய் வந்துட்டு வேஷம் போடுது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கறதுக்காக அந்த புலிகிட்ட போய் நடந்த விஷயத்தை பூரா சொன்னபோது, அந்த புலி என்ன பண்ணுது? இவன் நம்மளை ஏமாத்திட்டானா? நாய் தானே அவன். சரின்னு சொல்லி நீ முதுகுல உட்காந்துக்கோ, நம்ம போய் திருப்பி அந்த நாயை உண்டில்லைன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த புலி வந்துட்டு வேக வேகமா வந்து வருது வருது வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நாய் வந்து பார்த்துருச்சு. அடடா, நம்ம குரங்கு போட்டு கொடுத்துருச்சு போல இருக்கு, நாம் இன்னைக்கு நம்மளுடைய கதை முடிஞ்சு அப்படிங்கும் பொழுது மீண்டும் சிந்திக்குது. சிந்திச்சுட்டு அதே போல் என்ன பண்ணுதுன்னா திருப்பி முதுகை காமிச்சு உட்காந்து, இந்த குரங்கு எங்கே போச்சுன்னு தெரியலையே, ஒரு புளியை கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லிச்சே, இன்னும் வராமல் அதை லேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது புலி வேகமாக தன்னோட முதுகை நோக்கி பார்க்குது. பார்த்ததுக்கு பின்னாடி புலியும் பயந்து ஓடுது, குரங்கும் பயந்து ஓடுது. இந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நாம இந்த கதையிலிருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யார் ஒருவன் தன் மீது நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்காமல் இருக்கிறானோ அவன் எப்பொழுதுமே ஜெயிப்பான். எந்த சூழ்நிலையையும் ஜெயிப்பான். அவனுக்கு தேவை அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் என்ற கதையோடு நன்றி உறவுகளே.